உனக்கு தேவையான அனைத்து சந்தோஷங்களையும் தரவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இனி உன் வீட்டில் எல்லாம் நன்மையாகவே மாறப்போகிறது. இதுவரை நடந்ததை நினைத்து யோசிப்பதை விட இனி நடக்கவிருப்பதை எப்படி நல்லதாக மாற்றலாம் என்று யோசிப்பவரே வாழத் தெரிந்தவர்கள். எந்த அளவிற்கு நீ எனக்கு உண்மையாக இருந்தாயோ அந்த அளவிற்கு உனக்கு நான் வாரிக் கொடுக்க வந்திருக்கிறேன். உன் மனதில் இருக்கும் மனக்காயங்களை அகற்றி இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அருளப் போகிறேன். உன்னால் முடியும் என்று எண்ணுவதையும் உன்னால் முடியும் என்று கனவு காண்பதையும் துணிந்து தொடங்கு. உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கி உள்ளது. நம்பிக்கையோடு உன் முதல் அடியை எடுத்து வை. முழு படிக்கட்டையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. என் மீது முழு நம்பிக்கை வைத்து முதல் படியில் ஏறு. செய்ய முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும்போது உன் மனதில் அதை செய்து முடிப்பதற்கான வழியை நான் காட்டுவேன். நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்போதும் ரோஜாதான் கண்ணில் படும், முட்கள் இல்லை. ஆகவே உன் வாழ்வில் இருக்கும் சிறு சிறு முட்கள் போன்ற கவலைகளையும் தடைகளையும் கடந்து விடு. உனக்கு அழகான ரோஜா போன்ற மிக பெரிய மகிழ்ச்சியான எதிர்காலம் காத்திருக்கிறது. மனம் வருந்தாதே. இனி உன் வாழ்வில் நடக்கும் அத்தனையும் சரியாக மாற்ற வேண்டியது என் பொறுப்பு. நீ என்னிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. சலித்து கொண்டு எந்த வேலையும் தொடங்காதே. சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள தடைகளையும் ஆபத்துகளையும் தோல்விகளையும் மட்டுமே எண்ணி அந்த வேலையை சரியாக நேர்த்தியாக செய்யாமல் தோல்வியை சந்திக்கிறான். ஆனால் சாதிக்க நினைப்பவன் ஒவ்வொரு தடையிலும் ஆபத்திலும் தோல்வியிலும் உள்ள வாய்ப்பினையே பார்ப்பான். என் பிள்ளையான நீ சாதிப்பவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணியே உன்னிடம் பேச ஓடோடி வந்திருக்கிறேன். நீ எவ்வளவு கஷ்டத்திலும் வேதனையிலும் உழன்று கொண்டிருக்கிறாய் என்பதை என்னிடம் கூறி மனதிற்குள் அழுவதை நான் அறிவேன். இருப்பினும் உனக்கான சிறிய வெளிச்சமான பாதையை உனக்கு காட்டி வந்தேன். எப்பொழுது நீ உன் வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் உன் இஷ்டம் போல் பார்த்து கொள் அம்மா என்று என்னிடம் விட்டாயோ அக்கணமே உன் கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் தீர்வானது வந்துவிட்டது. இனி நீ எதை நினைத்தும் வருந்த தேவையில்லை. அனைத்து கஷ்டங்களும் சிறிது காலத்தில் மாறப்போகிறது. வெற்றி பெறுவது மிகவும் எளிதானது. உன் மனநிலையை சரி செய்து மனம் முழுதும் என்னை நிரப்பி சிந்தித்து என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய். அவ்வாறு செய்வதையும் உன் முழு மன விருப்பத்தோடு விரும்பி செய். அதோடு மட்டுமல்லாமல் அந்த செயலை முழு நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்தால் வெற்றியை இலகுவாக அடைய முடியும். அப்படிப்பட்ட உயர்ந்த தகுதியான வெற்றியை உனக்கு கொடுக்கவே இத்தனை தடைகளும் சோதனைகளும் உனக்கு வருகிறது. இந்த சிறிய தடைகளை கடக்க என் கரம் பற்றி கொண்டு நம்பிக்கையோடும் துணிவோடும் கடந்து சென்றுவிடு. அதன் பின் உனக்கான பொற்காலமானது உன்னை வரவேற்க தயாராக இருக்கிறது. எல்லாம் மாறும். நம்பிக்கையை கைவிடாதே. மங்களம் உண்டாகட்டும்.